வன்னியர்களின் சின்னமான அக்னி கலசத்தை வைப்பதற்காக பாமகவினர் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடுமங்கலம் சென்றடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். கள நிலவரம். வணக்கம் ஆசினி. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுகாவுக்கு உட்பட்ட நாயுடுமங்கலம் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சாலை விரிவாக்கத்திற்காக அந்த பகுதியில் இருந்த வன்னியர்களின் அடையாளமாக சொல்லப்படக்கூடிய அக்னி குண்டம், இந்த அக்னி குண்டத்தை சாலை விரிவாக்கத்திற்காக அப்போது நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றியதாக சொல்லப்படுகிறது. அந்த சாலை விரிவாக்க பணிகள் முடிவடைந்த நிலையில் மீண்டும் அந்த இடத்தில் வன்னியர்கள் அந்த அக்னி கலச குண்டத்தை வைக்க முற்பட்ட போது அதற்கு நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனால் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிகாலையில் அந்த அக்னி குண்டத்தை அந்த பகுதியில் நிறுவினர். அதுவும் அந்த நாயுடுமங்கலம் பேருந்து நிலையம் அருகிலேயே அந்த அக்னி குண்டம் ஏற்கனவே இருந்ததாக சொல்லப்படக்கூடிய இடத்திலேயே நாங்கள் வைக்கிறோம் என்று கூறி அதிகாலையில் வைத்தனர். இந்த தகவல் அறிந்து காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் அந்த பகுதியில் இருந்து அந்த அக்னி குண்டத்தை அகற்றியதை தொடர்ந்து அந்த எதிர்ப்பு தெரிவித்த 15 பேரை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று அந்த அக்னி குண்டத்தை அதே இடத்தில் பாமகவினர் மற்றும் வன்னியர்கள் அந்த இடத்தில் பெருமளவில் கூடி அக்னி குண்டத்தை நிறுவுவோம் என்று தெரிவித்திருந்தனர். இன்று காலை முதலே அந்த திருவண்ணாமலை ஈசானிய லிங்கத்தில் இருந்து இந்த ஊர்வலமானது கிளம்பும் என்று சொல்லப்பட்டது. அதுவும் ஈசானிய லிங்கத்தில் இருந்து நாயுடுமங்கலம் பகுதிக்கு சுமார் 14 கிலோமீட்டர் நாங்கள் இருசக்கர வாகனம் மற்றும் வாகனங்களில் கார் போன்ற வாகனங்களில் நாங்கள் ஊர்வலமாக வருவோம் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அதிகாலை முதலே காலை சுமார் 7 மணி முதலே போலீசார் அந்த பகுதியில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் அவர்கள் அந்த பகுதியில் கூடாமல் வன்னியர்கள் மற்றும் பாமகவினர் திருவண்ணாமலை விழுப்புரம் சாலை பைபாஸ் சாலையில் அந்த அக்னி குண்டத்தோடு அந்த பகுதியில் சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்டோர் முதலில் கூடினர். அதனைத் தொடர்ந்து அந்தந்த வழிகளில் ஏராளமானோர் கூடியதை தொடர்ந்து தற்போது சுமார் 6000த்திற்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக 16 கிலோமீட்டர் கடந்து இருசக்கர வாகனம் மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்களில் 16 கிலோமீட்டரை கடந்து தற்போது நாயுடுமங்கலம் பகுதியை அந்த ஊர்வலமானது அடைந்திருக்கிறது. அந்த பகுதியில் தற்போது வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் அருள்மொழி மற்றும் செஞ்சி சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார், மயிலம் சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ சிவகுமார் உள்ளிட்டோர் அந்த பகுதியில் கூடியிருக்கின்றனர். மேலும் 6000த்திற்கும் மேற்பட்ட வன்னியர் மற்றும் பாமக தொண்டர்கள் அந்த பகுதியில் கூடியிருப்பதால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் ஊர்வலமாக 16 கிலோமீட்டர் எடுத்து வந்த அந்த அக்னி குண்டத்தை அந்த இடத்தில் நிறுவ இருக்கின்றனர். மேலும் போலீசாரும் பார்த்தோம் என்றால் சுமார் ஒரு 1000த்திற்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் கூடியிருக்கின்றனர். இதனால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தமர் வாகனங்களும் காவல்துறையினர் சார்பில் எடுத்து வந்து அந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த அக்னி குண்டமானது அந்த இடத்தில் நிறுவுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.